ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இன்னும் சத்தமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஃபாஸ்டிங் இல்லாதவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபாஸ்டிங் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஆசீர்வாதம் பிரதர். அப்போ எல்லோரும் மாதிரி நல்லா சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? சாப்பிட்டீங்களா? அப்போ சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. God is good and His grace is endureth in our life. ஆண்டவர் நாம் எப்பொழுதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்ம இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாய் அழைப்பின் எதிரொலியின் ஊழியத்தின் சார்பாய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் போதகரும் உதவி போதகருமாக இருக்கிற பாஸ்டர் நோபல், அடிக்கடி விரும்பி சொல்லுகிறது என்னவென்றால், தம்பின்னு சொல்லியே நான் பழகிட்டேன். அதனால் உங்கள் போதகர் என்னுடைய தம்பியாக இருக்கிறபடியான கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தம்பி சொன்னவனமாய் போதகர் நோபல் சொன்னவனமாய் என்னுடைய தகப்பனாரும் அவருடைய தகப்பனாரும் இந்திய தேவ சபையிலே மூத்த ஊழியத்தில் இருந்தார்கள். ஆதி காலத்தில், அதாவது 80களிலே, எனக்கு நினைவு தெரிந்த 80களில் இன்னும் அந்த இந்திய தேவ சபையிலே அந்த அவர்கள் கொடுத்த ஞானஸ்தானம் தொட்டி இன்னும் மறக்க, இன்னும் ஒரு தடவை அங்கே போகும்போதெல்லாம் பாஸ் யோபதாஸ் அவருடைய தகப்பனார் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியல. ரைட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட், ஓகே சிஸ்டர். பாஸ் யோபதாஸ் அவர்கள் இப்பொழுது தம்பி பாஸ்டர் நோபலை பார்க்கும் பொழுது அவங்க தகப்பனாரை பார்க்குறத போலவே இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் தாடி வச்சுருப்பார். இப்பொழுது பார்க்கும்பொழுது பாஸ்டர் நோபலும் தாடி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஞாபகம், எங்களுடைய ஆரம்ப கால ஊழியத்திலே அவர்கள் தெய்வ செய்தி அளித்ததை இன்னும் நான் மறக்கவில்லை. அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்ததை இன்னும் நான் மறக்கவில்லை. விசேஷ விதமாய் அவர்கள்தான் எங்களுடைய சபையில் ஆரம்ப கால 80களிலே சுமார் 10 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பந்தியான நாளுக்கான சரியாய் ஜிப்பா போட்டிருப்பார். ஞானஸ்தானம் அப்பத்தை பெற்று கொடுப்பதை இன்னும் நான் மறக்கவில்லை. அவர் நல்ல சிறந்த பண்டிதர், ஒரு நல்ல வேதத்தை கரைத்து குடித்த ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். அவருடைய அம்மாவை நான் மறக்கவே மாட்டேன். அவர்கள் எங்கே பார்த்தாலும் தம்பி ஜாஷுவா என்றான். எனக்கு நிறைய பேர் ஜாஷுவான்னு சொல்லி தான் தெரியும். இன்றைக்கு போதகர் நோபலுடைய வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க பெண் பிள்ளை, அவங்க டாக்டர் வந்திருக்கீங்களா? ரைட். அவங்க கேட்டாங்களாம், உங்கள் பேர் ஜாஷுவான்னு சொல்லியிருக்காங்க, ஏன் அலெக்ஸ் ஜாஷுவான்னு சொல்லி இல்லை அங்கே அலெக்ஸ் என்று சொல்லி போட்டிருக்குதுன்னு சொல்லி கேட்டார்கள். நான் சொன்னேன், அலெக்ஸ் என்பது என்னுடைய அஃபிஷியல் நேம். அலெக்ஸ் சாம் என்பது என்னுடைய அஃபிஷியல் நேம். ஜாஷுவா என்பது விரல் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் என்னை ஜாஷுவா என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அதில் ஒருவர் யார் என்று கேட்டிங்கன்னா உங்களுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் நோபல். அல்லேலூயா. நான் அவர்களுடைய குடும்பத்தை நான் நன்று அறிவேன். அவர்களுடைய எல்லா பிள்ளைகளுமே அவர்கள் ஊழியத்தின் பாதையில் தான் இருக்கு. இன்றைக்கும் எல்லாருமே ஊழியத்தில் தான் இருக்கிறதை நான் பார்க்கும்பொழுது நான் கர்த்தருக்குள்ளாய் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் விசேஷமாய் பாஸ்டர் நோபல் அவர்களுடைய வேதாகம பிலிப்பைன்ஸ் நாட்டிலே அவர்கள் வேதாகம கல்லூரி முடித்தவுடனே நேரடியாக எங்களிடத்தில் தான் வந்தார்கள். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சில மாதங்கள் அவர்கள் என்னோடு சேர்ந்து நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றாக தான், பேதுரும் யோவானும் போன வண்ணமாய் நாங்கள் இருவரும் ஒன்றாய் தான் போனோம், ஊழியத்தை செய்தோம். ஒரு சில எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், தம்பியை நான் பிரசங்கம் பண்ணு தம்பி, நீ பண்ணுன்னு சொல்லி ஊழியத்திலே அவருக்கு நான் உதவிகரமாக இருப்பதை எனக்கு குறித்து நான் இன்றைக்கும் நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு தான் கடந்த வாரத்திலே தான் சொல்லும்போது சொன்னார், ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுடைய பிரசங்கத்தை நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு உண்மையாகவே என்னுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தம்பி. May the Lord bless you abundantly. இந்த சபையை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர் கரத்திலே ஒரு சபையை கொடுத்திருக்கிறதை நான் பார்க்கும் பொழுது நான் கர்த்தருக்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விசேஷமாக
உங்களுடைய தலைமை போதகரை நான் நன்று அவரை நான் சில யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன். அவர் எப்பொழுதெல்லாம் நான் தம்பி நோபல் இடத்துல பேசணுமோ எப்படியும் ஒரு தடவையாவது உங்களோட தலைமை போதகரை குறித்து சொல்லாத நாட்களே இல்லை. அவரை குறித்து எப்படியும் நான் இன்றைக்கு தான் பார்த்தேன். ஆகிலும் அவரை குறித்து அநேக காரியங்களை நான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதனால் உங்களுக்கு நல்ல போதகர் ஆண்டு கொடுத்துருக்கார். பாஸ்டர் நோபலை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் இஸ் அ வெரி குட் மேன் ஆஃப் காட் who is really to the will of God according to his will. ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய ஆண்டவருடைய என்ன நினைக்கிறாரோ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் உண்டு. 13ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். அது சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவன் என் நேசகுமாரன், இவன் என் சித்தத்தை எல்லாத்தையும் செய்வான். வாட் எவர் ஐ திங்க். அநேகமாக 21ஆம் அதிகாரத்தின் 21, 22 வசனம் சொல்லி நினைக்கிறேன். சரியாக இருக்குமானால் கரெக்டா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். நான் சொல்லுவேன், தம்பி ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் ஆண்டோட பார்த்துருக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ திங்க். இந்த வசனம் என்னுடைய நான் சொல்லணும்னு இல்லை, நான் உணர்ந்தபடியாக நான் சொல்லி கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. என் சித்தமானது எல்லாத்தையும் அவன் செய்வான். தம்பி நோபலை குறித்து சொல்லணும்னால் நான் அநேக நேரங்களை பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல போதகங்களை தான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு போதகர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். உங்களையும் உங்களுக்கு போதகருடைய குடும்பத்தை மாற்ற ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு அல்லேலூயா சொன்னால் திருப்பி சொல்லணும். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல போதகர் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ ஐ பிரிங் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் எக்கோ ஆஃபீஸ் கால் மினிஸ்ட்ரீஸ். அழைப்பின் ஊழியத்தின் சார்பாய் நான் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் நேரத்தை கணக்கொள்ளனாய் நான் ஏற்ற நேரத்திலே நான் சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். என்னுடைய பிரசங்கத்தின் 3வது குறிப்பை தம்பி சாம்சன் 6வது நேரத்தை சொல்லிவிட்டார். என்னுடைய 3வது குறிப்பை அவர் சொல்லி முடித்து விட்டார். அதனால் மேலோட்டமாக சொல்லிவிட்டார். அதைக்குள்ளாய் போவதற்கு ஆண்டு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நம்மளை திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். The Gospel according to John chapter 20. சத்தமாக வாசிப்பார். 20வது அதிகாரத்தின் 19வது வசனம் யாராவது ஒரு சுருக்கமாக சீக்கிரமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. கண்களை ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே
சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறோம் நீங்கள் வாக்கிவாசல் எங்களை உன் கரங்களை தருகிறமானது மாலை வேளையிலே எங்களை நாங்கள் ஜீவ பலியாய் மாலை வேளையிலே படைக்கிறோம் ஆண்டவரே என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆம் ஆண்டவரே, இந்த மாலை எங்களை தரைக்கிறோம், எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தரைக்கிறோம். ஹalleluya. ஜெபத்தை கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம யாரும் உட்காரும். இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாய் I really appreciate small boy. உன் பேர் என்ன தம்பி? ட்ரம்ஸ் வாசிக்கிற தம்பி. உன் பேரும் ஜாஷுவாவா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தம்பி ட்ரம்ஸ் வாசிக்கும் பொழுது என்னுடைய சிறு வயதில் ட்ரம்ஸே இல்லாத காலகட்டம், அதாவது 80களில் பாஸ்டர் யோதாஸ் அங்கிள், அவர் பாஸ்டர்னு சொல்வதை கல்லும் அங்கிள் தான் சொல்லி பழக்கம். அப்படி வரும்போது ட்ரம்ஸே இருக்காது. ட்ரம்ஸே இல்லாத எப்படி இருக்குமோ அப்படி வாசித்து பழகி ஆண்டு கிருபினாலே நான் பேடும் ட்ரம்ஸ்லாம் வாசிக்க முடிக்கும். ஆண்டு கிருபி செய்து அவனை பார்க்கும்போது என்னுடைய சிறு வயது எனக்கு ஐ ரிமெம்பர் மை சைல்ட்ஹுட். சிறு வயதில் உண்மையாகவே நான் பார்க்கும் பொழுது தம்பி கேள்வி இவ்வளோ பெரிய ட்ரம்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கத்த நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. இந்த மாலை வெளியும் கூட பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் என் தயவாக இந்த ஃப்ளாஷ் பண்ண வரைக்கும் நான் கேட்டுக்கொள்ள இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை சொல்லுகிறது, பயப்படாதீர்கள், சமாதானத்தின் தேவன் அவர்கள் சமாதானத்தை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுது, then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were ashamed for fear of Jews, came Jesus and stood in the midst of and said, and peace be unto thee. சமாதானம் அவங்களோடு இருப்பதாக. இந்த காரியம் மாலையில் 2 காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்பொழுது மற்ற சுவிசேஷங்கள் இல்லாத சொல்லப்படாத அநேக காரியங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அந்த சுவிசேஷங்களை வாசித்தவர்களுக்கு தெரியும். இல்லை 3 சுவிசேஷங்களை சொல்லாத ஐம் சேயிங், நானே என்று சொல்லப்படுகிற 7 முறை சொல்கிறதெல்லாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதிக முறை யூனிக்கான இந்த புஸ்தகமாய் காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த புஸ்தகத்தை எழுதின யோவான் எந்த காலகட்டத்தில் எழுதியிருப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தோராயமாக 90ஆம் இயேசு கிறிஸ்து பின் மரித்து உயிர்த்தெழுந்த 80 என்று சொல்லுவார்கள். 90லிருந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகள், அதாவது 10 ஆண்டுக்குள்ளாய் இந்த வேத வசனத்தை இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி இந்த வேத பண்டிதர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஏறக்குறைய இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் into this world not to live, he came to die for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் உயிர் வாழ்வதற்காய்
நீண்ட நாட்கள் நன்றாக இருக்க வேண்டும், வருஷங்கள் பல ஆண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புவார்கள். அப்படி தானே? நம்ம எல்லாருக்குமே திடீர்னு ஒருவர் வந்து இன்னைக்கு எல்லாரும் மறிக்க போயிருக்கீங்க சொன்னால் திரும்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கா தானே? அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். அநேகர் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் மரிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் முன்பதாகவே வந்து நமக்கு அடிக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்து அந்த உயிர் தெந்த வல்லமையோடு இன்றைக்கும் ராஜ்யம் பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே வரப்போகிறார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் போகிறார். ஒரு இடத்துல நான் கடந்த நாட்களே ஒரு சுமார் 1 மாதம் முன்பதாக எங்களுடைய வேதாகம கல்லூரி ஃபேக்கல்ட்டி இடத்துல பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார். அவர் சகோதரனே சொல்வார், சில தம்பின்னு சொல்வார். நாங்கள் 2 பேரும் நல்ல வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்னார், தம்பி ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரானால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், இல்லாவிட்டால் பெட்டியில் வச்சிருக்கணும். பெட்டியில் இருக்கும்போது அவர் வரும்போது எழுந்திருக்க வேண்டும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், அவரோடு நித்தியமாய் அவரோடு இருக்கும்படிக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவர் ஒரு நாள் வரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனம் வாசித்தவன்மாய் அவர்கள் பயந்தார்கள், யூதர்களுக்கு பயந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பயம் என்பது வேதத்திலே ஒருவர் இவராக சொன்னார், ஏறக்குறைய 367 முறை சகோதரிகள் நன்றாக தெரியும், காய்கறி கடைக்கு போனால் கொசுறு போடு, அப்படிதான் கொசுறு போடு. ஒரு காலத்தில் கொத்தமல்லி கருப்பெல்லாம் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பா. இப்போ சிலர் வாங்குவீங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகம ஆதியாகமத்தின் முதல் வெளிப்படுத்தல் விசேஷ வரையிலுமாய் பார்ப்போம் என்றால் ஏறக்குறைய 367 முறை 66 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்றால், மறுபடியும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்றால், பயப்படாது, do not fear. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு நோக்கமே பயத்தை நீக்கி சமாதானத்தின் தேவன் தானே நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுவதற்காகவே ஆண்டு இந்த உலகத்தில் வந்தார். இந்த மாலையில் நான் சொல்லுவேன், எத்தனை பேர் சமாதானமற்ற சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி தெரியல, பார்க்குற கேட்குற அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். எனக்கு எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்திருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே வல்லமையானவர் உங்களோட பயங்களை நீக்கி ஒரு புதிய சமாதானத்தை பீஸை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் தருவதற்கு அவர் இன்றைக்கும் அல்ல உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்தார்கள், சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். அவருடைய பாட மரணத்தை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்பீர்கள்னா, நான் எருசலேமுக்கு போக போகிறேன், நான் காட்டி கொடுக்க போகிறேன், நான் அடிக்கப்பட போகிறேன், நான் மரணத்தை ருசி பார்க்க போகிறேன், ஆனால் நான் உயிரோடு மறுபடியும் மாறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவ்வப்பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். நம்மளில் எத்தனை பேர், how many of us are facing fear in our situation? யோசித்து பார்க்கும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீஷர்களே அவர்களோடு இருந்து என்ன நடந்தது, ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அதுக்கு அடுத்து யூதர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஒரு பயத்தோடு இருந்தார்கள். ஒரு பயம் ஆட்கொண்டது. எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் பயத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. அநேக நேரங்களில் நான் சொல்வேன், அநேக நேரங்களில் நான் தனியாக இருக்கும் பொழுது பயம் என்னுடைய ஆட்கொள்ள சொல்ல ஒரே காரியம், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி சொல்லுகிற ஒரே ஆண்டவரே எனக்கு இது மனசு இருக்க கஷ்டம் இருக்குது ஆண்டவரே, நான் மனுஷன் நான் போவதில்லை, நான் முழங்கால் படியிடுவேன் ஆண்டவரே சொல்கிற ஒரே விஷயம் தான், லார்ட், here am I Lord, as I am
ஐம் கம்மிங் டு யூ. நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படியே வருகிறேன். எனக்கு பயமாக என்னை ஆட்கொண்டிருக்குது. என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல ஆண்டவரே. இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே சொல்லி நான் சொல்லி ஆண்டவரே, இந்த பிரச்சனையை எனக்கு முக்கியத்துக்கு எப்படி கொடுக்குதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னுடைய கரத்தில் பிடுங்கி எழுத்துருங்க ஆண்டவர். அதை உங்களுடைய கரத்தில் எழுத்துறாதபடிக்கு எனக்கு சகாயம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சரியும் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் என் கண்ணீர் என் படுக்கை கண்ணீராய் மாறியது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறமாய் நான் சொல்லுவேன். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால சொல்கிறேன், அநேகருடைய கண்ணீர்களை ஆண்டவர் இந்த நாளில் துடைப்பதற்கு அவர் இன்றைக்கும் அவர் உண்மையோட நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் சங்கீதம் வாசிக்கும் வேதம் சொல்லுகிறது, எழுதலும் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்று அநேகராக இருக்கிறார்கள். நீங்கள் 124ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சகாயமானது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய சகாயமானது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன், உங்களுடைய சகாயமானது அவன் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லி உங்களுடைய பயமான ஆண் இந்த இரவில் எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. இந்த தலைப்பெற்ற சகோதரன் என்னுடைய அன்பு தம்பி பாஸ்டர் நோபல் அவர் சொல்லும் பொழுது நான் ஜெபித்த விழுந்த ஒரே விஷயம் தான் ஜெபித்த, ஆண்டவர் நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில் என்ன என்னத்தை சொல்லணுமோ அது எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு காமிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நிஜம் பண்ணும்போது கூட சொன்ன, ஆண்டவரே மோசேக்கு ஆறுன்னு அனுப்பினீர், எனக்கு நீர் வாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு தேற்றுவாளன் உங்களுக்கு அனுப்பேன், உங்களுக்கு ஐ வில் சென்ட் யுவர் கம்ஃபர்ட் டு கம்ஃபர்ட் யூ. எங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் திருப்பிக் கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் யாராவது ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வசனம் 20வது வசனம் வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. உலகத்தின் சதா காலங்களிலும் நம்மளோட தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தனித்து இருக்கிறீங்க, பிரச்சனைக்குள்ள நீ தனித்து போவீங்களான்னு நான் சொல்வேன். இந்த உலகத்தின் கடைசி பரிந்தும் இந்த வானத்தை உண்டாக்கின உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லுகிறார், இதோ நான் சதா காலங்களும் நான் உங்களோடு உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு இருப்பேன் சொன்ன தேவன் வாக்குரைத்த ஒரு பொய் உரையாத தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள்னால் வேதவாசம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் என்று மாறாதவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு முறை நான் யோசிக்கும் பொழுது நான் மரித்த பின்பதாக என்ன நடக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குரைத்திருக்கிறார், உலக பரிந்தும் கடைசி வரைந்தும் நான் உங்களோடு இருப்பேன் சொல்லியிருப்பார். ஆனால் நான் மரித்த பின்பதாக நம்ம எப்படி இருக்கு, நமக்கும் ஆண்டுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தை வாழ்கிறவருக்கு அவர் நம்மோடு இருப்பார், மரித்த பின்பதாய் அவரோடு நாம் இருப்போம். ஹல்லேலூயா. So nothing can separate us from the presence of God. உயிர்த்தெழுந்த வல்லமையாவுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட நமக்கு பிரிப்பது ஒருவரும் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் மணிக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 41:10 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீதியின் வலது கரத்தை போதுமா? பயப்பட நான் என் நீதியின் கரம் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரவேளை வந்திருக்க ஒவ்வொருக்கு நான் சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையோடு சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் சகாயராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் ஒருவரே தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஏறுதல் வாசிகள் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் யாராவது ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருக்கிறதுக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். The God of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. நீ எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே போனாலும், நீங்கள் சீஷர்களே பயந்த சூழ்நிலை போயிருந்தாலும், அவர்களை காட்டிலும் ஆண்டு நம்மோடு தான் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு மறித்து 3ஆம் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, 40 நாட்கள் கழித்து ஆண்டு படுறது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பற்றி எத்தனையுமே சந்தோஷப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு வேளை இந்த பூமியில் இருந்திருப்பார் என்றால் அந்த கூட்டத்தில் மாத்திரம்தான் இருந்திருப்பார். அவரை அங்கே சுட்டு வட்டாரத்தில் கூப்பிடும் பொழுது அப்படி தான் போயிருப்பார். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா, நம்ம யார் கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் எல்லாத்துக்கும் பதில் தருவதற்கு அவர் அதி நிச்சயமுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி, இந்த இரவில் நான் சொல்வேன், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்வேன், அவர் உங்களுடைய கண்ணீர்களை யாவற்றையும் துடைப்பதற்கு அவர் இன்றைக்கும் அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் நம்முடைய கண்ணீர் எல்லாத்தையும் அவர் துடைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இரவில் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளுடைய பயங்களை நீக்கி போட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு தருகிறதாக இருக்கிறது. முதல் குறிப்பாக நான் சொல்லுவேன், சீக்கிரமாக 3 குறிப்புகளை சொல்லிவிட்டு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடித்து என்னுடைய சாட்சியம் சேர்த்து நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது குறிப்பை நான் பார்க்கும் பொழுது, the resurrection of power will take away your fear and give his peace unto you. அதையா உயிர்த்தெழுந்த வல்லமையானவர் உங்களுடைய பயங்களை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயத்தோடு நீங்கள் இருந்திருந்தாலும் நான் சொல்லுவேன், பிறந்த குழந்தை முதல் எல்லாருக்குமே பயமான ஏதோ ஒரு விதத்தில் பயம் இருக்கிறது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் 10th எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்புகிறேன். எப்படி எழுதுவது, என்ன மார்க் வரும், 11th and 12th எப்படி எழுத போகிறேன், என்ன குரூப் கிடைக்க போகிறது, மார்க் எப்படி வரப்போகுது. மற்ற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும், ஐயோ எப்போ நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் எப்படி எக்ஸாம் வரும், எப்படி எழுதியிருக்கிறேன், எப்படி மார்க் வரப்போகுது, இந்த சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் சரியாக பண்ணலை. என்னுடைய 10th பார்த்திங்கன்னா என்னுடைய மார்க்கில் தமிழில் சுத்தம் பார்டரில் பாஸ் ஆனதே பெரிய ஆண்டோட பெரிய கிருவை. அன்றைக்கெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணலாம், ஜோம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும். அநேகருடைய வாழ்க்கையில் காலேஜ் படிக்கிறவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். இந்த உலகத்தில் பிரச்சனையும் பயம் இல்லாத மனுஷனை ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறார், திடன்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை யாராவது ஒரு சீக்கிரமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவராகிய இயேசுக்கு தோமா இருந்த சூழ்நிலை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டு சொல்ல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதே தேவன் சொல்லுகிறார், உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ன சொல்லி. அல்லேலூயா. நான் இன்றைக்கு வந்து பிரசங்கத்தை பண்ணிவிட்டு நான் போகலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கும் தெரியாத தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் போதகருக்கு கூட தெரியாத சில பகுதிகளை உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பீஸ். இடத்துல வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை யாரோ ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த உலக தர சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை நான் தருகிறேன். இந்த இரவில் நீங்கள் சமாதானத்தை தேடி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பார்க்கும்போது சினிமாவுக்கும் டிவியில் உட்கார்ந்து கொண்டிருக்க அநேகர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நேரம் சமாதானம் நிம்மதியாக சிரிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்க வாக்குறுத்தவர் பொய் உரையாத தேவனாக இருக்கிறார். இந்த இரவிலே பார்க்கிற கேட்கிற அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுவேன், உலக தர சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் யாராவது ஒரு வாசிக்க முடியும் கேட்டுக்கொள்ளுங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஆண்டவராகிய இயேசு நாமத்தால் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஜெயத்தின் கீதத்தை தருக தேவர் ஒருவர் உங்களுக்கு உண்டு. யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. குதிரையானது யுத்தத்திற்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தராலே மாத்திரம் வருகிறதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர்தான் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஜெயத்தை தரும்பொழுது நான் சொல்வேன், அதோடு ஜெயத்தை மாத்திரம் இல்லை, அதோடு கூட சேர்த்து உங்களுக்கு சமாதானத்தையும் தருவதற்கு ஆண்டவர் அதி நிச்சயமுள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆங்கிலத்தில் அழகா சொல்லி, let not your heart be troubled. Ye believe in God, believe also in me. Hallelujah. உங்களுக்கு இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இந்த இரவிலே நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்க இருந்தாலும், பண பிரச்சனையா, வியாதியின் பிரச்சனையா, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுங்க. ஆனால் அவைகளை தேவன் நின்று சங்கீத அருமையான சங்கீதத்தில் ஒரு வசனம் இது, சங்கீதம் 34:19 நினைக்கிறேன். நீதிமானுக்கு வரும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், கர்த்தர் அவனை நின்று அவனை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், உபத்திரவம் வரும், மரணம். உண்மையான கிறிஸ்தவனுக்கு யாருக்கு நெருக்கப்படுகிறானா அவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அப்பொழுது ஆண்டர் நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டர் அவனுக்கு யுத்தங்களை பண்ணி அவனுக்கு சமாதானத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் அழகான ஒரு பழைய பாடல் இருக்குது. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும்
இருக்கிறார். உங்களுக்கு முன் செல்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், கண்ணாடியை போல உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் இன்றைக்கும் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாய், the resurrection of power will give us the healing in the name of Jesus. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை இரண்டாவது எதுக்கு உயிர்த்தெழுந்தார் கேட்டீங்கன்னா, அவர் அற்புதங்கள் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பு அற்புதம் செய்தது உண்மைதான். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் அதிநிச்சயம் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவிலே இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4 வசனத்திலிருந்தே வாசிக்கும். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆவது வசனம் வரையிலும். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்க நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம். பேதுரும் யோவானும் 9வது மணி நேர வேளையிலே அவர் ஆலயத்துக்கு கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் 1 முதல் 10 வசனம் வரையிலுமாய் வாசித்து பார்ப்பீர்களால் காரியம் நன்றாய் நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிஷ்யனாக பேதுரும் யோவானும் சொல்லும் பொழுது, என்னை கவனித்து பார், லுக் அன்டு மீ. உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாங்க. The doctors may say this particular disease is incurable, but I tell in the name of the Lord and Savior Jesus Christ, the doctor's words will change upside down. மருத்துவர்கள் சொல்லலாம், இந்த வியாதிக்கு பிரச்சனையே தீர்வே இல்லை என்று சொல்லி. ஆனால் இயேசு நாமத்தை சொல்கிறேன், அந்த மருத்துவர்கள் வார்த்தைகளை ஆண்ட தலைக்களை புரட்டி போடுவதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லமையோடு இருக்கிறார். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒருவர் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், ஒரு நபர் தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு போதகரை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து சொன்னாராம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து அந்த சகோதரன் சொன்னாராம். அப்பொழுது சொன்னாராம், எனக்கு குஷ்டரோகம் என்பதே எனக்கு இல்லையே, நான் நன்றாக தான் இருக்கிறேன், I'm well healthy, நான் சுகமாக திடகார்த்தமாக தான் இருக்கிறேன், எனக்கு வியாதி எங்கேயா இருக்கு குஷ்டரோகம்? சொன்னாராம், உன் வெளியில் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ குஷ்டரோகியானி ஆண்டு சமூகத்தில் இருக்கிறாய், ஆண்டத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆண்டத்தை போய் நில்லுன்னு சொல்லி சொன்னாராம். அந்த வார்த்தையை அவர் உதாசீனம் பண்ணினாராம். சரியாய் குறிப்பிட்ட காலத்தில் அவர் சரீரத்தில் ஒரு புண்ணு மாதிரி வந்ததாம். பார்த்தால் பயாப்சி பண்ணி பார்க்கும்பொழுது அது குஷ்டரோகம் என்று சொல்லி சொல்லப்படுதாம். அந்த மனிதனை மறுபடியுமா தேடி போனாராம். சகோதரனே, நீ சொன்னாய், அன்றைக்கு நான் கேட்கவில்லை, இன்றைக்கு மருத்துவர் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், எனக்காய் ஜிபி என்று சொல்லி சொன்னாராம். ஜிபித்தாராம். ஆண்டு அந்த நாளிலே அற்புதத்தின் தேவன், உயிர்த்தெழுந்தின் வல்லமை உள்ள தேவன் அற்புதத்தை செய்தார். அப்படி செய்வாராண்டால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அற்புதத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அது நிச்சயமாகவே இருக்கிறார். அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்புதான் பேதுரும் யோவானும் அன்றைக்கு அந்த ஜப்பானில் இருந்தவனுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராண்டால் ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? அந்த உயிர்த்திருந்த வல்லமையோடு அவர்கள் எங்களிடத்தில் உங்களிடத்தை தருவதற்கு பொண்ணும் இல்லையில்லை, எங்களிடத்தில் என்ன இருக்கு அதை தருகிறேன்னு சொல்லி சொன்னார்கள். அதே உயிர்த்திருந்த வல்லமையானவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் இன்றைக்கும் அதி நிச்சயம் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே நான்
உங்கள் போதகர் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சொன்னார், அண்ணன் உங்கள் சாட்சி சொல்லுங்க அண்ணன், நீங்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நன்றாக இருக்கிறேன், சுகமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கும் பார்க்க தெரியும். ஆனால் எனக்கும் பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி? எத்தனை பேர் நம்புறீங்க? யாரும் நம்பத்துக்கு முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனக்கு இருந்ததுங்க. சுமார் 23-24 ஆண்டுகள் முன்புதான் டாக்டர்னால் கைவிடப்பட்டு டயாலிசிஸ் நேரத்தில் இருந்த டயாலிசிஸ் வலினா என்னன்னு எனக்கு நன்றாய் தெரியும். எனக்கு அது வலி என்னன்னு எனக்கு நன்றாக தெரியும். டாக்டர் சொல்லிவிட்டார்கள், கஷ்டம். காலம் சென்ற ஜான் சாலமன் அவரிடத்தில் நான் ஜெபிக்க போன பொழுது சொன்ன ஒரே வார்த்தை, நான் சொன்னேன், எனக்கு சர்ஜரி வேண்டாம், எனக்கு ஆண்டு எப்படியோ சுகத்தை கொடுத்துருவான்னு சொல்லி சுமார் 1 வருடம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டயாலிசிஸ் வாழ்க்கையில் ஐயோ கொடுமை. டயாலிசிஸ் வாழ்க்கையில் நீங்கள் டயாலிசிஸ் ரூம் போய் பார்ப்பீர்களா தெரியும். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு நன்றாக தெரியும், மருத்துவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர் சொன்னார், ஆண்டவர் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். சிலருக்கு வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுத்திருக்கிறார், சிலரை கரங்களை தொட்டு சுகமாக்கியிருக்கிறார், சிலரை எச்சை துப்பி குழப்பி கண்ணையில் போய் கழுவு என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வழி வைத்திருக்கிறாரே, ஏன் நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக போனேன். சுமார் 24 ஆண்டுகளாவது இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆண்டு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எனக்கு செய்வார். டாக்டர்கள் சொன்னார்கள், கிட்னி வைத்திருப்பார்கள் என்றால் 5 வருஷம் ஓகே, அதை மிஞ்சி போனால் காட்ஸ் கிரேஸ் ஒரு அடுத்த 5 வருஷம், அவ்வளோதான். அதுவே முடியாத காரியம். 24 ஆண்டுகள் முடிகிறது. ஆண்டவர் எனக்கு இம்மட்டமாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னொரு சர்ஜரி இல்லாதபடிக்கு இம்மட்டமாக கொடுத்திருக்க ஆண்ட சுகத்தை கொடுத்திருப்பார் என்றால் உயிர் திறந்த அதே வல்லமையோடு நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவரே தலைவலி வந்து ஆண்டவரே சுகத்தை கொடுக்க சொல்லி ஜெபிக்கிறோம். இரவிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமைக்காய் எதற்கு உயிர்த்தெழுந்தானால் ஆண்டு இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 59 வாசிக்கும் பொழுது அவர் தழும்புகளாலே நாம் சத்தமாக சொல்லுங்களேன் குணமானீர்கள். By his stripes we was healed. இரவிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். உங்கள் சபை போதகரோடு ஐக்கியமாயிருங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் நிச்சயமும் நல்ல தேவனாக இருக்கிறார். இங்கே இந்த சப்பானியை பார்க்கும் பொழுது ஏதோ சும்மா ரோட்டில் இருக்கிறையோ சும்மா எவனுக்கோ செய்யலை, இந்த அற்புதத்தை செய்யவில்லை. அவன் அனுதினமும் தேவாலயத்திலேயே அவன் தங்கியிருந்ததை பார்க்கிறோம். அவன் எடுத்தது பிச்சை தான் எடுத்தான். ஆனால் எங்கே எடுத்தான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், தேவாலயத்தில் போய் பிச்சை எடுத்தான். எங்கே எடுத்தான்? தேவாலயத்தில் போய் பிச்சை எடுத்தான். நான் சொல்லுவேன், உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலைகள் நன்றாக இருந்தாலும் நன்றாக இல்லாமல் போனாலும் சரி, நீங்கள் உங்கள் போதகரை மறந்துடாதீங்க, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாரை மறந்துடாதீங்க, உங்கள் சபையை மறந்துடாதீங்க, குடும்ப ஜெபத்தை மறந்துடாதீங்க, தனிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு ஒரு போதகர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் நல்லது கெட்டது அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வில்லையே என்று சொல்லி ஆண்டவருடைய தூரம் போயிடாதீங்க. அப்படி இன்னும் நெருங்கி வாங்க, சபைக்கு வாங்க. எங்கள் சபையில் பார்க்கும் பொழுது
எப்பொழுதுமே ஒரு லைட் எரியும், எப்பொழுதுமே சபை திறந்திருக்கும். சபை ஆராதனை இல்லாத நாட்களிலே திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமையிலேருந்து சபையை நாங்கள் பூட்ட மாட்டோம். சபை திறந்திருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து ஜெபிப்பதற்கு ஒரு லைட் எப்பொழுதுமே போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஜெபிப்பார்கள். உங்கள் சபையில் வந்து உங்கள் போதுகிறது நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீ போய் ஆண்டவரே எனக்கு முறையாடுங்க. தேவனுடைய சபை உங்கள் சபையில் வந்து நீங்கள் முறையாடுங்க. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் அன்னாளுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் இருத்தி பாரப்பட்டு சத்தமாய் கூட ஜெபிக்கக்கூட முடியாத சூழ்நிலையில் அவள் என்ன மோமர் பணம் புலம்பினாள். மாயின் ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ண சொல்லி ஜெபித்தாள். அதை பார்த்து ஏலி சொல்கிறார், நீ மதுமானத்தை அறிந்து விட்டு புலம்புகிறாயோ? நான் சொல்லுவேன், தேவனுடைய பிரசன்னத்தை நீ மறந்துடாதீங்க. அப்படி வேதம் சொல்லு தொடர்ந்து அந்த 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ போ, நீ கேட்டதை அப்படி ஆண்டு பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. நீங்கள் கேட்கறது, நீங்கள் இந்த இரவில் எந்த பாடி எந்த விதமான சுகம் நீங்கள் வேண்டுமானாலும் கேட்கறது அப்படியே நடக்கும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10வது வசனம் கடைசி பாகத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக வாசிங்க. 10வது வசனம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை சத்தமாக தான் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்துள்ளார். அப்பொழுது யாபேசுக்கு சேவாராண்டால் ஆண்டவர் உங்களுக்கும் ஏன் செய்ய மாட்டார்? நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னவோ அதை ஆண்டவர் அப்படியாகவே செய்து முடிப்பதற்கு அவர் இன்றைக்கும் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் இன்றைக்கும் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவிலே உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த இரவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியாது, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாவுக்கு இதுவான சரீரத்தை ஆண்டவர் குணப்படுத்த விரும்புகிறார். அவர் பார்க்கிற கூப்பிடுகிற யாருக்கும் பதில் தர நல்ல தேவனாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கலாம், அங்கே நான் வாசமாக இருக்க சொன்ன தேவன் நான் வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன். அவர் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் போதுகிற கூப்பிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவர் அதை அங்கீகரித்து உங்களுக்கு தேவையானதை செய்வதற்கு அவர் அதி நிச்சயமுள்ள நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு மாலை இரவில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், whatever you may face tonight, there is hope in Jesus' name. எந்த பிரச்சனை சந்தித்து இருந்தாலும் சரி, இயேசு நாமத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவது தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்கு சொர்க்கத்தை கூட தருவதற்கு அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. Very few people knows my problem. சிலருக்கு தான் என்னுடைய பிரச்சனை தெரியும். மனசு விட்டு சொல்லுவேன், என் பிரச்சனை அது என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பது மத்திய சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7வது வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள். ஆனால் 8வது வசனம் அருமையாக சொல்லுது, கேட்கிறவன் எவனும், சத்தமாக கேட்கிறவன் எவனும். ஆமாம், யாருன்னா கேட்கலாம்.
யாரெல்லாம் கர்த்தருடைய சபைக்கு வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தருவதற்கு அது அவர் அதி நிச்சயமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரவில் நீங்கள் மனதில் பாரப்பட்டிருப்பீர்களா? இரவில் வாட் ஆர் யூ ஃபேஸிங்? இந்த இரவில் நீங்கள் என்ன சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, பாரமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் சொல்வேன், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு அவர் அதிக நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. மருத்துவரின் அறிக்கையினை வாசிப்பா. சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொபேக்கா யாவே ரொபேக்கா. மருத்துவரே அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. மனிதர்களின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த நாட்களினால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவி. யாவே 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 ரொபேக்கா யாவே ரொபேக்கா யாவே ரொபேக்கா. இரவில் நான் சொல்வேன், இயேசு நாமத்தினாலே அவர் அற்புதங்களின் தேவன். இங்கு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு யாரெல்லாம் உண்மையாக கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு நிச்சயமுள்ளதாக இருக்கிறார். மருத்துவரின் அறிக்கையை ஆண்டை நிறைவிலை நிச்சயமாகவே அவர் மாற்றுவதற்கு உண்மையுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கடைசியாய் மூன்றாவது குறிப்பாய், the resurrection power will move the big stones in your life. மூன்றாவதாய், உயிர் திறந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பெரிய கற்களை தகற்று போடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? கடன் பிரச்சனைக்கு தான் இருக்கணும். பிரச்சனை இருந்தால் தாங்க ஆண்டை நோக்கி பார்க்க முடியும். அதே என்னுடைய அனுபவம். அல்லேலூயா. பிரச்சனை இல்லைன்னா, நான் என்னுடைய நண்பனத்தை சொல்லும்போது, பிரச்சனை மாத்திரம் நிற்கலைண்ணா என் லைஃப் வேறு மாதிரி. ஜான் ஜாப்ரேஜ் சொல்கிற மாதிரி நாங்கள் வேற மாதிரி தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தாயின் கருவில் உருவாக்க முன்னுமே என்னை தேர்ந்தெடுத்தபடியால் தான் இரவில் நான் ஆண்டோடைய ஊழியக்காரனாக நினைக்கிறேன். எனக்கும் சிலது யோசிப்பேன், ஏன் உலகத்தான போல இல்லை? அவன்லாம் சந்தோஷமாக இருக்கிறானே, என் நண்பன் சந்தோஷமாக இருக்கானே, என் கூட்டாளி சந்தோஷமாக இருக்கானே, எனக்கு ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா அந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்ட சந்தோஷம் தான் நிரந்தரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரவில் எழுத்துக்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம், இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். The book of Mark chapter 16 verses 1, 2 and 3. 16வது அதிகாரத்தின் 1, 2, 3வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலேமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, அழகாக எனக்கு பிடித்த வசனம், who shall roll us for away the stone. யார் எங்களுக்காய் நமக்காய் இந்த கல்லை புரட்டி போடும் கூடும். அநேக நேரங்களிலே அநேகர் அவருக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருக்கும். யார் இந்த பிரச்சனை எனக்கு டீல் பண்ணி கொடுக்க முடியும்? யார் எனக்கு முன்பு தான் மலை போன்ற பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? யார் இந்த பிரச்சனையை தள்ளி போட முடியும்? யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் சொல்லி நினைக்கிறீங்களா? என்னுடைய 1999 ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஊரில் என்னுடைய அந்த நாட்களில் டயாலிசிஸ் நடந்து இருந்த நாட்களில் வன்ரொட்டி என்று நினைக்கிறேன், அங்கே அக்குபஞ்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். என்னுடைய தகப்பனாரும் என் தாயாரும் என்னை அழைத்து கொண்டு யாரோ ஒரு மூலியமாய் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். நான் காலை எடுத்து வைத்த உடனே சொன்னேன், நான் புள்ள வரமாட்டேன், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். என் தகப்பனார், ஏண்டா பண்ண வேண்டியதானே, கஷ்டப்பட்டு உனக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன், என் வேலையெல்லாம் விட்டு கூட்டிகிட்டு வந்தேன். சொன்னேன், செய்ய மாட்டேன். காரணத்தை கேட்டார்கள், உள்ளே இந்து பணம் இருக்குது, நான் வரமாட்டேன். அப்போது இல்லை, ட்ரீட்மெண்ட் நடக்கும், நீ நம்ப மாட்டேங்க. அந்த காலத்தில் தம்பிக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி, பாஸ் நோபலுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தெரியல, அந்த காலத்தில் நாங்கள் அம்பாசிடர் கார் வைத்திருந்தோம், 0644 எங்களுடைய கார் நம்பர். நான் சொன்னேன், ஜோமன் ஆண்டவரே, இந்த காருக்கு முன்னாடி இன்னும் ஜோமன் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் அந்த மரத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் வெளியில் வந்து காரோட பேனட்டை பிடிச்சிட்டு எப்படி ஜோமன், ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் முன்பதாகவும் போக முடியவில்லை, ஏனென்றால் சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனையும், இடது பக்கமும் போக முடியாது, வலது பக்கம் போக முடியாது, அவருக்கு இக்கட்டான சூழ்நிலை இருந்தார்கள். இப்பொழுது நான் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா நிற்கிறாங்க, பின்னாடியே தப்பிச்சும் போக முடியாது, இடது பக்கம் போக முடியாது, வலது பக்கம் போக முடியாது. ஏன்னா ஊரை விட்டு சென்னையாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா தப்பிச்சு எங்கேயா ஓடிடலாம், ஊரை விட்டு ஊர் வந்து எப்படி ஆண்டவரே நான் தப்பிச்சு போவேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு அந்த வயதில் அந்த நாளில் பெரிய கல்லாக இருந்தது, அந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம். ஏனென்றால் அங்கே இந்து விற்கிற பிக்சு புகைப்படம் இருந்தபடியா, ஆனால் வேண்டாம், எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிடானால் நான் சாட்சியாக நிற்பான், நான் சாட்சி சொல்லுவான், எப்படியாவது காப்பாற்றுங்க. அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, தோத்துறோம். பசியில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நன்றாக தெரியும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது அன்றைக்கி தான் வீட்டில் பிரியாணி செய்வாங்க, சிக்கன் செய்வாங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் என்றைக்கு நான் ஃபாஸ்டிங் சொல்கிறேனோ அன்றைக்கி தான் இருக்குது வீட்டில் செம்மையாக சமைப்பாங்க. கேட்டால் நீயே ஃபாஸ்டிங் இருந்தால் நீ வந்து சாப்பிடுவான்றாங்க. என்ன பண்ண முடியும், ஃபாஸ்டிங் இருந்தாச்சு, அது வழி இல்லை. அதை இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போதான் பார்ப்பேன். இந்த இரவேளை சொல்லுவேன், உங்களை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடை கற்கள் இருக்கிறது? ஒரு வியாதியா, பொருளாதாரம் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதா? குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறதா? உடைந்து போயிருக்கிறதா? சமாதானம் இல்லையா? இந்த இரவேளை இந்த கல் உங்களை வாழ்க்கையில் இருக்குமானால் இதை எப்படி ஐயா நான் மேற்கொள்ள முடியும்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வாசனம் 3வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லுது, யார் இந்த கல்லை புரட்டி போடக்கூடும் சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவர் பேசிய எனக்காய் யார் செய்வா? இந்த இரவிலே உங்களுக்காய் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவிலே whatever the situation you might be going through tonight, I tell you, உயிர் தெழுந்த அதே வல்லமையுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்கு அனுக்கிரகத்தை அருள்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. வேதம் சொல்கிறது, தெய்வ தூதனானவன் கல்லின் மேல்
அமர்ந்தான். எத்தனை வசனம் அது? அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அதில் மேல் அமர்ந்தான். 20வது வசனம், ரைட். அப்ப அப்படி செய்வாரண்டா நான் சொல்லுவேன், அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனைகள் மேல் தேவ தூதனை உட்கார வைக்குவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இதை பார்க்கிற கேட்கிற அமர்ந்திருக்க யாராக இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த அதே வல்லமையுள்ள ஆவியானவர் இந்த இரவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுவேன், அவர் உங்களை பிரச்சனைகளின் மேல் அவர் புரட்டி போவதற்கு அவர் உண்மையுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். யாருக்குன்னு கேட்பீங்கன்னா நான் சொல்லுவேன், உலகத்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை வருங்க, பிரச்சனை வரும். ஆனால் உலகத்தானுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. என்ன நம்பிக்கைனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், நம்மளுடைய பிரச்சனைகளின் மேல் ஒரு தேவதூதன் அமருகிறான் என்று சொல்லி. நிறைவில் நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். நான் தீர்க்கதரிசனம் ரொம்ப சொல்றது இல்லை, நீங்கள் இருக்கிற யாரோ ஒருவருக்கு இந்த பிரச்சனை எப்படியோ நான் முடிப்பேன், நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தலைக்கு மேலே போய் விட்டது சொன்னீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனைகளை கல்லுமே பெருங்கல்லை ஆண்ட புரட்டி போட்டு தேவதூதர் உங்கள் அதில் மேல் அமர்வதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவில் விசுவாசத்தோடு கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் தருவதற்கு அதி நிச்சயமுள்ள தேவனாகவே இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி சொன்ன தேவன், ஐயோ நான் இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன், எப்படி செய்வேன், எதை செய்வேன், எப்படி புரட்டி போடுவேன், இந்த எப்படி நான் டீல் பண்ணுவேன் சொல்லி கேட்பீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் ஒரு தேவதூதனாக போவார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த இரவில் நான் சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாவற்றையும் செய்வதற்கு உண்மையில் நல்ல தேவனாக இருக்கிறார். யாருக்கு இந்த 3 அற்புதங்களை செய்ய? முதலாவதாய் பார்த்தோம், உயிர்த்தெழுந்த வல்லமையானவர் பயத்தை நீக்கி சமாதானத்தை தருகிறார். இரண்டாவதாய் உயிர்த்தெழுந்த வல்லமையானவர் அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவதாய் உயிர்த்தெழுந்த வல்லமையானவர் உங்கள் பிரச்சனைகள் மேல் கல்லை தகற்றி போடுவதற்கு அவர் உண்மையான தேவனாக இருக்கிறார். யாருக்கு செய்வார்னா, யாரா தேவனுடைய சபையை நீங்கள் விரும்புகிறீர்களோ, தேவனுடைய சபைக்கு அவர் அனுதினமும் வருகிறீர்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர் அதிநிச்சயமுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எழுந்து நானும் திருமுகத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த இரவில் ஆண்டவரே, hey Lord, we commit ourselves. நம்மளை எழுந்து இருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தருகிறேன். ஹல்லேலூயா Lord. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை சத்தமாய் நிறைவேலை ஆண்டவரே, எங்களை தயவாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே.